பணமில்லா உலகை தேடி ஒரு பயணம். பணம் இல்லாமல் பயணமா? முட்டாள்தனமாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே பணம் தான். ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் பணம் இல்லைன்னா நம்மளுக்கு சின்ன மதிப்பு கூட கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டோம். ஆனால் அந்த பணத்தால் நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க மா. சாஸ்வதன். உண்மையாகவே இந்த புத்தகம் ஒரு அற்புதமான படைப்பு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இது வெறும் புத்தகம் அல்ல, புதிய உலகை படைப்பதற்கான முதல் அடி. முதல் ஆரம்பம் நீங்கள் நீங்களாகவே இருக்க. பில்கேட்ஸின் மேற்கோள்களோடு இந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்களுடைய தவறு இல்லை, ஆனால் ஏழையாகவே இறந்தால் அது உங்கள் தவறுதான். உங்கள் கையில் பணம் இருந்தால் நீ யார் என்பதை மறந்து விடுவாய். உன் கையில் பணம் இல்லை என்றால் நீ யார் என்பதை இந்த உலகமே மறந்துவிடும். ஏழையாய் வாழ்வதை விட பணக்காரனாய் வாழ்வதே பெருமை. இது நம்ம மட்டும் இல்லைங்க, பில்கேட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்கிறது இதுதான். ஏன் பல தொழில் வல்லுநர்களும் ஊக்கமூட்டும் பேச்சாளர்களும் நம்மள்கிட்ட அடிக்கடி சொல்கிற புத்திமதி, சிறந்த தொழில் அதிபர் ஆவது எப்படி, சிறந்த முதலீடு, நிறைய பணம் சம்பாதிப்பது எப்படி, சீக்கிரம் பணக்காரர்களாவது எப்படி, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டுவது எப்படி. ஏன்னா இங்கே எல்லாமே பணம் தான். அது ஒரு அத்தியாவசிய தேவை முதல் ஆடம்பர தேவை வரை அனைத்திற்கும் பணம் வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. அதனால தான் எல்லாரும் நம்மளுக்கு புத்திமதி சொல்கிறாங்க, பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆனால் இதை ஒரு குட்டி கதையாக நம்மளுக்கு மா. சாஸ்வதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பணம் பத்தும் செய்யும். ஒரு ரயில் பயணம். சில வருடங்களுக்கு முன்பு முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியில் பயணம் செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 3 நபர்கள் மட்டும் அமர்ந்து செல்லக்கூடிய இருக்கையில் 5 நபர்கள் அமர்ந்திருந்தோம். வெயிலின் தாக்கமும் அதிகமாகவே இருந்தது. அனைவர் முகத்திலும் வியர்வை துளிகள் எட்டி பார்த்தது. எனக்கு ஜன்னல் ஓர இருக்கையின் மதிப்பு அப்போதுதான் புரிந்தது. நான் இருக்கையின் ஓரத்தில் அமர்ந்து ஜன்னல் வழியே இந்த உலகத்தை ரசித்து கொண்டே இருந்தேன். என்னையும் அறியாமல் சில எண்ணங்கள். என்னிடம் கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்திருந்தால் நான் பயணம் செய்யும் ரயிலில் 2 பெட்டிகள் தள்ளி முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் பயணம் செய்திருப்பேன். அங்கு 3 நபர்கள் அமர வேண்டிய இருக்கையில் ஜம்முன்னு அமர்ந்து கொண்டே போகலாம். தேவைப்பட்டால் படுத்துக்கொண்டும் போகலாம். இன்னும் கொஞ்சம் அதிகம் பணம் இருந்திருந்தால் குளிர்சாதன பெட்டியிலும் சென்றிருக்கலாம். முன்பதிவு செய்யப்பட்ட சாதாரண பெட்டியில் நம் இருக்கையில் வேற யாராவது அமர்ந்து, சார் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவேன் சார், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் சார், ஐயா நான் கை குழந்தை வச்சுருக்கேன் ஐயா, அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கிறேன்யா, இப்படி 1-2 கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் குளிர்சாதன பெட்டியில் இது போன்ற கோரிக்கைகளுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் அதிகமாக பணம் இருந்திருந்தால் முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் பயணம் செய்திருக்கலாம். அங்கு நமக்கு தனி அறை கூட கிடைக்கும். அடுத்த முறை இது போன்ற முன்பதிவு செய்யாத வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது என்று எனக்குள் சில முடிவுகளை எடுக்கும் போதே மேலிருந்து சில வேர்க்கடலை தோல் என் மேல் விழுந்தது. அண்ணாந்து பார்த்தேன். என் இருக்கைக்கு மேலே அமர்ந்திருந்த ஒருவர் வேர்க்கடலையை மென்று கொண்டிருந்தார். அவரை கோபமுடனும் முறைத்தும் பார்த்தேன். அவர் கூலாக அவருக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டார். என் மேல் விழுந்த வேர்க்கடலை தோலை தட்டிவிட்டேன். மீண்டும் என் பார்வை ஜன்னல் ஓரமாக திருப்பினேன். இந்த ரயில் பயணத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பணத்தை ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன். இந்த ரயில் பயணம் எனக்கு கூறிய ஒரு விஷயம், பணம் இருந்தால் குளிர்சாதன பெட்டியில் ஜம்முன்னு படுத்துக்கொண்டே பயணிக்கலாம். அதுவும் சதாப்தி, வந்தே பாரத் போன்ற ரயிலில் டீ, காஃபி, சாப்பாடு, ஐஸ்கிரீம் உட்பட அனைத்தும் நம் இருக்கை தேடி வரும். அதுவே பணம் குறைவாக இருந்தால் கழிவறை கதவு பக்கத்தில்தான் இருக்கையே. இந்த வேற்றுமையை ஒரு சிறிய எடுத்துக்காட்டுதான். இதையும் தாண்டி பணத்தால் நாம் நிறைய இழந்திருக்கின்றோம். பணத்தால் நாம் நிறைய இழந்திருக்கின்றோம் என்றால்
எதற்காக பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம்? யாருக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம்? இந்த ஓட்டம் எப்பொழுது நிற்கும் என்ற கேள்விக்கு என் மனதில் மட்டுமில்லை, உங்கள் மனதிலும் எழுந்திருக்கும் இந்த கேள்விகள். பதிலை யோசிக்க கூட நேரமில்லாமல் மறுபடியும் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். உங்கள் மனதில் எழுந்த இந்த கேள்விகளுக்கு பதில்தான் பணம் இல்லா உலகை தேடி ஒரு பயணம். பணம் 10 செய்யும். ஆம், பணம் நமக்கு செய்து கொண்டு இருக்கின்ற 10 விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம். பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று அனைவரும் புத்திமதி சொல்லும் இந்த காலத்தில் பணத்தால் ஏற்பட்ட பாதிப்பையும் இதனால் உருவாகிய வேறுபாட்டையும், பணமில்லா உலகம் எப்படி இருக்கும், பணம் இல்லாமல் நீங்களாகவே இருப்பது எப்படி என்ற கற்பனையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது, அட, இந்த பிரச்சனைக்கு பணத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, இது தெரியாமல் இந்த பிரச்சனையை மடியிலே கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோமோ, பணம் இல்லைன்னா நம்ம எல்லாருமே சமமாக இருந்திருக்கலாமோ, அட என்னப்பா நீ சொல்கிற, நம்புகிற மாதிரியே இல்லையே, பணம் இல்லாமல் உலகமா? பணம் நமக்கு செய்த முதல் விஷயம். பணம் சுதந்திரத்தை கொடுக்குமா இல்லை பறிக்குமா? நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் துறையில் சுதந்திர தின விழா கொண்டாடினோம். இதுவரை நான் பார்த்த சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக வருபவர்கள் இந்தியாவை பற்றியும் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் தான் பேசுவார்கள். ஆனால் அன்றைக்கு வந்த சிறப்பு விருந்தினர் எங்கள் அனைவரையும் பார்த்து ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டார். ஆமா, உண்மையிலேயே நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்று கேட்டார். அதை கேட்டவுடன் அனைத்து மாணவர்களும் ஒட்டுமொத்தமாக ஆமா சார், நமக்கு சுதந்திரம் கிடைத்து பல வருடம் ஆகிவிட்டது என்று கூறினோம். இடையில் ஒரு குறும்பு மாணவன் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது கூட தெரியாமல் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் என்று கிண்டலாக கூறியதை கேட்டு அரங்கமே சிரித்தது. சிறப்பு விருந்தினரும் எங்கள் அனைவரையும் பார்த்து சிரித்துவிட்டு தொடர்ந்தார். சரி, நான் உங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கிறேன். அதில் நீங்கள் எடுக்கும் மதிப்பெண்களை வைத்து நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா இல்லையா என்று முடிவு செய்யலாம் என்றார். அவர் கூறிய அடுத்த நிமிடத்தில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு தேர்வுக்கு தயாரானோம். நான் சில பொருட்களை கூறுவேன். அந்த பொருட்கள் எந்த நிறுவனம் தயாரிக்கிறது, அந்த நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது என்பதை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுத வேண்டும். அந்த நிறுவனம் இந்தியாவை சேர்ந்ததாக இருந்தால் உங்களுக்கு 1 மதிப்பெண், வெளிநாட்டை சேர்ந்ததாக இருந்தால் 0 என்றார். மொத்தமாக 14 கேள்விகள். அதில் நீங்கள் 7 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது, இல்லை என்றால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். எல்லோரும் டெஸ்ட்டுக்கு ரெடி என்று கேட்டார். ரெடியா என்று கேட்டார். ஒரு மாணவன் எழுந்து நின்று, சார், நீங்கள் கூறுவது புரிஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது, ஒரு உதாரணத்தோடு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்றான். அதற்கு அந்த சிறப்பு விருந்தினர், உதாரணத்திற்கு நீங்கள் பயன்படுத்தும் டூத்பேஸ்ட் தயாரிக்கிற நிறுவனத்தின் பெயர் தெரியுமா? தெரியவில்லை என்றால் உங்கள் மொபைல் ஃபோனை வைத்து அந்த நிறுவனத்துடைய பெயரும் அந்த நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது என்றும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நிறுவனம் இந்தியா சேர்ந்ததாக இருந்தால் உங்களுக்கு 1 மதிப்பெண், இல்லை என்றால் 0 தான். இதுபோல் மொத்தம் 14 கேள்விகள் கேட்பேன். இப்பொழுது புரிந்ததா என்று மாணவனின் சந்தேகத்தை விளக்கி கூறினார். அனைத்து மாணவர்களும் பலமாக தலையை அசைத்து தங்களுக்கு புரிந்துவிட்டதை சைகை மூலம் வெளிப்படுத்தினோம். எங்களிடம் ஒவ்வொன்றாக கேட்க தொடங்கினார். நாங்கள் அனைவரும் மொபைல் போன் உதவியுடன் உபயோகிக்கும் பொருள், உற்பத்தி செய்யும் நாடு கண்டுபிடித்து மதிப்பெண்களை போட்டு கொண்டிருந்தோம். நீங்களும் இந்த தேர்வையை ஒரு முறை பயிற்சி செய்யுங்க. குளியல் சோப், துணி துவைக்கும் சோப், டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், டீ, காஃபி தூள், அதிகம் குடிக்கும் குளிர்பானம், விரும்பி சாப்பிடும் சாக்லேட், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, 2 வீலர் 4 வீலர், கைபேசி, இமெயில் முகவரி, அதிகம் பயன்படுத்தும் சமூக வலைத்தளங்கள்,
வங்கியின் கணக்கு, வைத்திருக்கும் வங்கியின் பெயர். இந்த 14 கொஸ்டினும் நீங்களும் போட்டு பாருங்க. நானும் போட்டு பார்த்தேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு லாஸ்ட்ல சொல்றேன். இந்த பயிற்சியை முடிப்பதற்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. 10 நிமிடத்திற்கு பின் அனைவரும் முடித்து விட்டீர்களா என்று எங்களை பார்த்து சிறப்பு விருந்தினர் கேட்டார். முடித்துவிட்டோம் சார் என்று அனைவரும் சேர்ந்து உரக்க கூறினோம். சில நொடிகள் அமைதிக்கு பின் 14 மதிப்பெண்கள் எடுத்த நபர்கள் மட்டும் கைகளை உயர்த்தலாம் என்று கூறினார். ஒருவர் கூட கைகளை உயர்த்தவில்லை. அதை நான் எதிர்பார்த்ததுதான். சரி, அப்போ 10க்கு மேலே உள்ளவங்க கைகளை உயர்த்தலாம்னு சொல்லும்போது ஒரு ஆசிரியரும் 2 நபர்கள் மட்டும் கைகளை உயர்த்தினார்கள். 7லிருந்து 10 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கைகளை உயர்த்தலாம் என்றபோது கிட்டத்தட்ட 10 நபர்கள் கைகளை உயர்த்தினார்கள். எத்தனை பேர் 7 மதிப்பெண்களுக்கு குறைவாக உள்ளீர்கள் என்று கூறி முடிப்பதற்குள் அரங்கமே 80% மாணவர்களும் கைகளை உயர்த்தினர். பல் தேய்ப்பதற்கு உபயோகிக்கும் டூத் பேஸ்டுக்கு கூட நாம் மற்ற நாட்டை தான் சார்ந்து இருக்கின்றோம். பின்பு எப்படி சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூச்சமே இல்லாமல் கூறுகின்றோம் என்று முதலில் கிண்டலாக பேசிய மாணவின் மீது தன் பார்வையை பதித்து அரங்கத்தில் இருந்த அனைவரிடமும் கொஞ்சம் காட்டமாக கூறினார். அந்த மாணவனோ முகத்தை குனிந்தபடியே கேட்டுக்கொண்டு இருந்தான். மற்றொரு மாணவன் எழுந்து நின்று, சார், வெள்ளைக்காரர்கள் இங்கு இல்லை. சுதந்திர போராட்டத்திற்காக நம்மவர் யாருமே சிறையிலும் இல்லை. பின்பு எப்படி சார் நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்றீங்க? வெறுமனே 14 பொருட்களை வச்சு நமக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு நீங்க சொல்வது கொஞ்சம் ஓவரா இருக்கு சார் என்று கம்மிய குரலில் கூறினான். அந்த கேள்வியை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர் போல் மாணவனின் கேள்வியை முடித்தவுடன், தம்பி, ஒரு உதாரணம். நீங்க கல்லூரிக்கு வந்து வகுப்பறையில் அமர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு வருகை பதிவேட்டில் ப்ரெசண்ட் போடுவாங்களா இல்லை ஆப்சண்ட் போடுவாங்களா என்று கேட்டார். உடனே அந்த மாணவன், ப்ரெசண்ட் தான் சார் போடுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் ஆப்சண்ட் தான் சார். சரி, நீங்கள் ஆன்லைன் கிளாஸு வீட்டில் இருந்து அட்டன் பண்ணால் உங்களுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு ஒரு புதிரான கேள்வியை கேட்டார். அடுத்து சிறப்பு விருந்தினர் என்ன சொல்ல போகிறார் என்று தெரிந்தது போல் தலையை அசைத்து கொண்டே, ப்ரெசண்ட் தான் சார் போடுவாங்க என்று கூறினான். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்கள் கல்லூரி வகுப்பில் கலந்து கொள்ள முடியுமோ அதுபோலதான் இந்த டிஜிட்டல் உலகத்திலும் வெள்ளையர்கள், கொள்ளையாளர்கள் அவர்கள் ஊரில் இருந்து கொண்டே நம்மளை ஆட்சி செய்ய முடியும். நம்மவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக யாருமே சிறையில் இல்லை என்பது உண்மைதான். அதே நேரத்தில் மக்களின் வரிப்பணமான பல கோடி கடன்களை பெற்று மோசடி செய்த மனிதர்களை கைது செய்து சிறையில் அடைக்க நமக்கு சுதந்திரமும் இல்லைதானே என்று இந்திய நாட்டின் உண்மை நிலைமையை தோலுரித்து காட்டினார். இந்த விவாதத்தை புரிந்து கொண்ட சில மாணவர்கள் மட்டும் கைத்தட்டி ரசித்தனர். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு ஆசிரியர், என்ன சார், நீங்கள் பாட்டுக்கு ஏதோதோ கூறுறீங்க. எத்தனையோ தியாகிகள் அவர்களின் உயிரையும் பொருள்படுத்தாமல் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அவர்களின் தியாகத்தையும் கொஞ்சமும் மதிக்காம இப்படி பேசுறீங்க. இன்றைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு தான் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லா நாட்டிலும் அவர்களின் சுதந்திர போராட்ட வீரர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் நம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவரை தலைமறைவாகவே வைத்திருந்தோம். அந்த அளவிற்கு மக்கள் தியாகம் செய்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் இது. அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நன்றாக அனுபவித்துவிட்டு கொஞ்சமும் நன்றி உணர்வே இல்லாமல் பேசக்கூடாது சார் என்று அவர் காட்டமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பேசினார். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர், சார், நீங்கள் உபயோகிக்கும் டூத் பேஸ்ட் எந்த நாட்டை சேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளலாமா என்றார். உடனே அந்த ஆசிரியர், நான் உபயோகிக்கும் டூத் பேஸ்ட் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம் என்று கூறினார். ஒரு சிறிய புன்முறுவலுடன் அந்த சிறப்பு விருந்தினர்
தொடர்ந்தார். சார், ஒரு சின்ன கற்பனை. இப்பொழுது சுபாஷ் சந்திர போஸ் உங்கள் முன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். அவரிடம் நீங்கள், ஐயா, நீங்கள் கஷ்டப்பட்டு துரத்தி அடித்த நாடு உற்பத்தி செய்கின்ற சோப்பு, டூத் பேஸ்டை நான் பயன்படுத்துகிறேன். இதனால் அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு நிறுவனத்திற்கும் மிகுந்த லாபம் ஐயா என்று கூறினால் அவருக்கு எப்படி இருக்கும் என்று அந்த ஆசிரியரின் கண்களை பார்த்து கேட்டார். இதற்கு அந்த ஆசிரியரிடம் மௌனம் மட்டும்தான் பதிலாக இருந்தது. மேலும் அந்த சிறப்பு விருந்தினர் தொடர்ந்தார். நான் ஒவ்வொரு தியாகிகளின் தியாகத்தையும் மதிக்கின்றேன். ஆனால் வியாபாரம் என்ற பெயரில் நமது தியாகிகளின் தியாகமும் அவர்களின் கனவு இங்கு அர்த்தமற்றதாக போவதை நம்மில் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை என்று வருத்தத்துடன் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அடுத்து ஒரு மாணவி தன் கேள்வியை முன் வைப்பதற்காக எழுந்து நின்றாள். சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வேறு திசையை நோக்கி செல்வதை உணர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த ஆசிரியர் இடையில் நுழைந்து, நமது சிறப்பு விருந்தினரும் நேரம் குறைவாக இருப்பதால் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்து கொள்கின்றோம், நன்றியுரை கூற என்று ஒரு மாணவனை அழைத்து இந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டார்கள். நிகழ்ச்சியை முடித்து அவர் வெளியே செல்லும்போது, சார், அப்போ நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லையா என்று ஒரு மாணவியின் கேள்வி ஓங்கி ஒலித்தது. அதற்கு அந்த சிறப்பு விருந்தினர், நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது, ஆனால் நாம் வாங்கிய சுதந்திரம் யாரிடம் உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை என்றும், ஏன் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள் என்று சிந்தியுங்கள். நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டதா இல்லையா என்று உங்களுக்கே உண்மை புரியும் என்று கூறி கிளம்பி சென்றார். சுதந்திர தின விழா என்பது தேசிய கொடியை சட்டையில் குத்தி கொண்டு இனிப்புகளை வழங்கி கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி என்று நம்பிக்கொண்டிருந்த எனக்கு இந்த சிறப்பு விருந்தினரின் 2 கேள்விகள் என் மூளையில் ஆழமாக பதிந்தது. 1. நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்றால் நாம் வாங்கிய சுதந்திரம் யாரிடம் உள்ளது? 2. நம்மை ஏன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள்? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள நம் நாடு அமல்படுத்திய ஒரு பழமையான சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சட்டம், இதில் எப்படி பணம் வந்துச்சு, பணமில்லா உலகை தேடுறதுல இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. NKR அனைத்து கதைகளும். நான் நித்யா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.